பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நீங்கள் நன்மையை பின்பற்றுவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் யார்? நன்மையை பின்பற்றுகிறவர்களாக நாம இருக்கணும். எப்படி நாம நன்மையை பின்பற்றுகிறது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நாளும் நாம ஃபேஸ் பண்ற பல விஷயங்கள்ல நாம சில இடங்கள்ல நம்முடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, நமக்கு எதிரா பேசுறவங்களையோ, நமக்கு விரோதமா ஏதாவது செய்தாலோ, நாம அதுக்கு ரியாக்ட் பண்றோம். அது மாதிரி ரியாக்ட் பண்ணாம, நன்மையை பின்பற்றணுமா. நமக்கு தீமையே செய்திருக்கலாம். நம்ம வேலைக்கு ஏதாவது தீமை செய்திருக்கலாம். நம்ம ப்ரொமோஷனை தடுத்திருக்கலாம். நம்ம வாழவே கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சதி திட்டம் செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். நன்மை எப்படி செய்ய முடியும்? தீமை செய்தவர்களுக்கு. தீமைக்கு தீமை நம்ம செய்தே ஆகணும். பதிலுக்கு பதில் நாம் செய்தே ஆகணும்னு தான் நம்ம மாம்சம் துடிக்கும். ஆனால் ஆவி என்ன சொல்லும்? நீ நன்மை செய். உனக்கு யார் தீமை செய்தாலும் சரி, கணவன் தீமை செய்தாலும் சரி, மனைவி தீமை செய்தாலும் சரி, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தீமை செய்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்க தீமை செய்தாலும் சரி, யார் செய்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரரு இல்லை யாராக இருந்தாலும், சமுதாயத்தில் யார் செய்தாலும், அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார் செய்தாலும், நீ நன்மையை மாத்திரமே செய். நன்மையை மாத்திரமே பின்பற்று. அப்படி நீ செய்தினா, உனக்கு தீமை செய்கிறவர்கள் இல்லாமல் போவார்கள். தீமை செய்யவே உனக்கு ஆள் இல்லாதபடி ஆண்டவர் எல்லா சூழ்நிலையையும் மாற்றுவார். அந்த நன்மை யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். தீமைக்கு தீமையை சரி கட்டாதீங்க. ஒருவன் தீமைக்கு தீமையை சரி கட்டுனா அதனால என்ன பலன்? அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்தாரும் இதை தான் செய்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்க வேறுபட்டு காணப்படணும். தீமைக்கு நன்மையை சரி கட்டுங்க. ஒருத்தவன் குடும்பமே வளரக்கூடாதுன்னு தீமை செய்கிறானா, அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான், கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்குன்னா அவனுக்கு நன்மை செய்யுங்க. இல்லை என் குடும்பத்தை இவன் அழிக்கணும்னு பார்த்தான், அதனால் இவனை வளர விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? அவன் நல்லா வளரணும், நல்லா மேன்மையாக வளரணும், ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நன்மை செய்யுங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். ஏசப்பாவுடைய வாழ்க்கையே அப்படி தானே. ஏசப்பா எல்லாருக்கும் நன்மை செய்ய தான் வந்தார். எல்லார் கண்களும் குருடாக இருந்துச்சு. யார் கடவுள்னு அறியாமல் இருந்தாங்க. நான் தான் கடவுள் அப்படிங்கிறத ஏசப்பா சொன்னார். அதை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்தார். பலவிதமான காரியங்களை அவர் பிரசங்கித்தார். இருந்தாலும் கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவர் நன்மையை பற்றி பேசினார். நன்மையை எப்படி பின்பற்றுகிறது என்பதை பேசினார். உலகப் பிரகாரமான விஷயம் என்ன? கல்லுக்கு கண், பல்லுக்கு பல், அப்படிதான். பழிக்கு பழி. இங்கே எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா எதிராளிக்கு 2 கண்ணு போகணும். எனக்கு ஏதாவது பாதிப்புனா அவனுக்கு இன்னும் அதிகமாக பாதிப்பு வரணும். அப்படி தான் உலகம் எதிர்பார்க்கும். ஆனால் ஏசப்பா அதை சொல்லி கொடுக்கல. ஏசப்பா சொல்கிறது, நன்மையை பின்பற்று, தீமைக்கு தீமையை சரி கட்டாத, தீமைக்கு நன்மையினால் சரி கட்டு. அதனால் உனக்கு எதிராளியாக கூட இருந்தால் கூட அவன் உன் கூட சமாதானம் ஆவான். வேதத்திலே பல இடங்களை நம்ம பார்க்கலாம். சவுல் தாவீதுக்கு தீமையை தான் செஞ்சிட்டு இருந்தான். மேலும் 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 தீமை
தாவீத கொல்ல பார்த்தான். ஈட்டி எறிந்து கொல்ல பார்த்தான். பல தீமைகளை செய்தான். தாவீத அழிக்கணும்னு முடிவு பண்ணான். பொறாமையினால எப்படியாவது தாவீத ஒழிச்சு கட்டணும், அவனுக்கு சந்ததியே இல்லாமல் பண்ணிடணும்லாம் பிளான் பண்ணான். ஆனால் கடைசியில் தாவீது எந்த ஒரு விஷயத்துக்கும் சவுல் தாவீதுக்கு தீமையே செய்திருந்தாலும் தாவீது சவுலுக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்தான். ஏன்? அவன் இயேசுவை பின்பற்றினான். தாவீது இயேசுவை பின்பற்றினதுனால இயேசுவினுடைய அந்த நன்மையை சவுலுக்கு தாவீது செய்தான். ஆனால் சவுல் ஆரம்பத்தில் இயேசுவை பின்பற்றினான். ஆனால் அவனால் நிலைக்க முடியல. அதனால் விழுந்து போனதுனால அவன் தீமை செய்தான். முடிவில் என்னாச்சு? நன்மை செய்தவன் காக்கப்பட்டு அவன் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா, இயேசுவுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா, இயேசப்பாவை சாட்சி கொடுக்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டான். ஆனால் சவுலோ தற்கொலை செய்து மடிந்து போனான். அதுதான். அதே போல் ஆபிரகாமும் லோத்தும் வராங்க. ஆபிரகாம் சொல்கிறாரு, உனக்கு எது நன்மையாக இருக்கோ அதை நீ பார்த்து சூஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி. லோத்து என்ன பண்ணுறாரு? நல்லா செழிப்பாக எல்லாம் எகிப்து போல் இருக்குன்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்த நோக்கி தான் ஆபிரகாம் வராரு. ஆபிரகாம் எடுத்த உடனே எனக்கு செழிப்பான இடம் வேணும், எனக்கு இந்த இடத்த நீ கொடு, நீ இன்னொரு இடத்த எடுத்துக்க, அதெல்லாம் ஆபிரகாம் சொல்லலை. நீ எதையாவது எடுத்துகிட்டு எனக்கு ஒரு இடத்த சொல்லுப்பா, நான் போகிறேன். அப்படி தான் இருக்கணும் இயேசுவை பின்பற்றுபவர்களுடைய வாழ்க்கை. நம்ம முதல்ல போய் எதை எடுக்கிறது, எதை பண்ணுறது அப்படின்னு நம்ம முன்னாடி நிற்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நாம் இடம் கொடுத்து, அவங்க தீமையே செய்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நாம் நன்மை செய்வோம், நன்மை செய்யணும். அப்பொழுது தீமை செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நம் பட்சத்தில் வருவார்கள். நம்மிடத்தில் சமாதானத்தோடு சமாதானமாவார்கள். இன்னொரு இன்சிடெண்ட்டை கூட பார்க்கலாம் வேதத்தில். ஈசாக்கு துறவு தோன்றாரு. அபிமெலேக்கோட ஆட்கள் இது எங்களுடைய துறவு, இதை நீ தோண்டக்கூடாது, இது எங்களோடது, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தீமை செய்கிறாங்க. ஈசாக்கு அங்கே ஏதாவது சண்டை போட்டாரா, இல்லை வேறு ஏதாவது செஞ்சாரா? இல்லை இது ஏன் துறவு அப்படின்னு அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாரா? இல்லை. அடுத்த துறவை தோன்றாரு, அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. மூன்றாவதாக ஒரு துறவை தோன்றாரு, அங்கே யாருமே பிரச்சனை பண்ணலை. அப்போது தீமை செய்தாலும் அவர் நன்மை செய்து கொண்டே போயிட்டுருக்கிறார். துறவு அப்படிங்கும்போது அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்குது. நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பலவீனங்கள் இருந்தாலும், நமக்கு எதிராய் பலவீனங்களை கொண்டு வந்தாலும், தீமைகளை கொண்டு வந்தாலும், அந்த தீமைகளை பார்க்காதபடி நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் துறவை தூண்டுகிறதை போல நம்ம இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் வளப்பட்டு கொண்டே போய் கொண்டு இருக்கும்போது, நீங்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த அபிமெலேக்கே என்ன பண்ணுறோம், ஈசாக்கோட ஒப்புரவாகிறான். இல்லைப்பா, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நம்ம ஒப்புரவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணுறோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நாம் தீமைக்கு நன்மையை செய்வோம், நன்மையை பின்பற்றுவர்களாக இருப்போம். அப்போது எல்லாம் ஜெயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நன்மை செய்கிறவர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே
நன்மை செய்கிறவர்கள் குறைவாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நன்மை செய்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அதனால் நன்மை செய்ய நம்ம முயற்சிப்போம். நம்ம மனிதர்கள் தான். நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், கசப்பு வரும். இப்படி பண்ணுறாங்க, நம்ம வாழ்க்கையை இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக நம்ம செய்யணும். அப்போ தானே நம்ம யாருன்னு காமிக்க முடியும். இவங்க இப்படி நமக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, நம்மளை வாழவே விடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க, நம்மளை ஒழிச்சிடணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம யோசித்து அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்யலான்னு சிந்திக்கவே கூடாது. அது அந்த எண்ணத்தை சாத்தா நமக்குள்ளே விதைச்சாலும் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு நம்ம நன்மையை பின்பற்றுகிற இயேசுவை பின்பற்றி தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையை செய்வோம். நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய எதிரிகள் நம்முடைய பட்சத்தில் வருவார்கள். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.